அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். கன்ஷிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ ஷார்ட் பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வருகிற செப்டம்பர் 7 அதாவது நாளை செப்டம்பர் 7, 2025 அன்று நிகழும் சந்திர கிரகணத்த பத்தின ஒரு சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரிக்கு இந்த ஆன்மீக பதிவை ஷேர் பண்ணி நீங்களும் பயனடைங்க, அவங்களையும் பயனடைவீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி 2025 அன்று நிகழும் சந்திர கிரகணம் புரட்டாதி நட்சத்திரத்தில் நிகழ்கிறது. இந்த கிரகணம் கும்ப ராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரத்தில் அமையும் என்பதால் கும்ப ராசிக்காரர்களும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சில பாதிப்புகள் இருக்கலாம் என்று செய்திகள் குறிப்பிடுகிறது. முக்கியமான விவரங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி அதாவது 2025 அன்று நிகழக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புரட்டாதி. நிகழக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. யார் பரிகாரம் செய்ய வேண்டும், யார் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ கும்பராசியில் பிறந்தவர்களுக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் பரிகாரம் செய்ய வேண்டும். கூடுதல் தகவல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிரகணம் ராகுவுடன் சந்திரன் இணையும் ஒரு முக்கியமான நிகழ்வாகும். செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி 2025 அன்று இரவு 9:58 PM தொடங்க உள்ளது. அதிகபட்ச கிரகணம் இரவு 11:42 PM வரை முடியும் நேரம் ஆகும். எனவே செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி 2025 அன்று அதிகாலை 1:26 கிரகணம் சுமார் 3 மணி நேரம் 28 நிமிடங்கள் நீடிக்கும் என்று கூறப்படுகிறது. சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த சந்திர கிரகணம் நடைபெறும் போது நிலவு இரத்த நிறத்தில் காட்சியளிக்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்த முழு சந்திர கிரகணமானது அடர் சிவப்பு நிறத்தில் தெரியும் என்றும் கூறப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு முதல் சந்திர கிரகணம் மார்ச் மாதத்தில் நிகழ்ந்தது. ஆனால் இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே தற்பொழுது நிகழ உள்ள கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியும் என்பது உறுதியாகியுள்ளது. பரிகாரம் செய்ய வேண்டிய நட்சத்திரங்கள்: சந்திரன் ஜனன நட்சத்திரம் மிருகசீரிஷம், அஸ்தம், திருவோணம், ரோகிணி, கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி. சந்திரனின் கர்ம பதிவுகள் கொண்ட நட்சத்திரங்கள்: பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி. மேலும் சந்திரனின் வீடாகிய கடகராசியை சேர்ந்தவர்களும் சந்திரன் நீச்சமடக்கூடிய விருச்சக ராசி நேயர்களும் விநாயகர் வழிபாட்டை மேற்கொண்டு கிரகண காலத்திலேயே ஜெபம், தியானம், நாம சங்கீர்த்தனம் இவை செய்தால் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று ஆன்றோர்கள் சொல்லப்படுகிறார்கள். சந்திரன் ஜனன நட்சத்திரம் சாரம் வாங்கி உள்ளதால் அனைவரும் இறை வழிபாடு செய்து கொள்வது மிக மிக நல்லது. விநாயகர் வழிபாடு செய்துவிட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யவும். தாய்மார்களுக்கு கேடு, மாணவிகளுக்கு கேடு, நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள், சரும பிரச்சனைகள், பெருமாளின் திவ்யமான விஷ்ணு சகஸ்கரநாமம் கேட்பது மிக மிக நல்லது. வீட்டை சுத்தப்படுத்தி விட்டு விளக்கேற்றிவிட்டு அருகில் உள்ள கோயில்களுக்கு மாலை சென்று விளக்கேற்றி வரவும். மேலும் 4 மணிக்குள் இரவு உணவை முடித்து கொண்டு காலை தலைக்கு குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. கிரகண காலத்தில் செய்யும் ஜபமானது, தியானமானது பன்மடங்கு பலன்களை தரும் என்று ஆன்றோர்களின் மிகப்பெரிய நம்பிக்கை. எனவே இறைநாமம் சொல்லி வரவும் கண்டிப்பாக சொல்லுங்க. இரவு 9 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை முடிந்த அளவுக்கு 108 தடவையாச்சு இறைவனுடைய நாமத்தை சொல்வது மிக மிக நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரிக்கு இந்த ஆன்மீக பதிவை ஷேர் பண்ணி நீங்களும் பயனடைங்க, அவங்களையும் பயனடைவீங்க. நன்றி, வணக்கம்.